Hello friends, welcome to my channel. That's all my hobbies. நான் கார்த்திகேயன். இந்த வீடியோவில் புது ஸ்பை ஹிடன் கேமராவோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிறதும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பாக்ஸோட பிரிக்கிறதுக்கான ஒரு காரணம் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்துட்டு ஸ்டோரி பாக்ஸ்னு சொல்லிட்டு புதுசாக கதை போட்டிருக்காங்க. அதில் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாக்ஸோடய நான் ஓப்பன் பண்ணுறேன். சரிவா, உள்ளே வந்து ஒரு பில்லு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ஹிடன் ஸ்பை கேமராவோட பாக்ஸ் வந்துருச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பை கேமரா இருக்குது. இது வந்து பென்ட்ரைவ் மாடல்லே இருக்கிற ஒரு ஸ்பை கேமரா. அப்புறம் இதுக்காக ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான யூசர் மேனுவல் இருக்குது. இது இங்கிலீஷ், தமிழ், அப்புறம் மலையாளம் 3 லாங்குவேஜில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த இதை பார்த்துருவோம். எக்ஸ்டர்னல் மெமரி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. மேலே வந்து பிளாஸ்டிக் வந்துட்டு கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்குது. இதுதான் இதுதான் கேமரா. இப்போ இதை எப்படி யூஸ் பண்ணுறது சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் எக்ஸ்டர்னல் மெமரி தான் நம்ம யூஸ் பண்ணணும்னு. அதுக்காக வேண்டி நான் ஒரு 8 GB SD கார்டு நான் யூஸ் பண்ணுறேன். இது 32 GB வரைக்கும் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி போட்டிருந்தது. நான் 8 GB SD கார்டு யூஸ் பண்ணுறேன். இது மெமரி கார்டு போட்டதுக்கப்புறம் அடுத்து இந்த பட்டனை வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஆன் ஆகிடும். ஆன் ஆனதுக்கு ஐடென்டிஃபையாக மேலே ஒரு ப்ளூ கலரில் லைட் எரியும். அது வந்துட்டு இந்த கேமரா குவாலிட்டி இல்லாதனால அது தெரியல. அது ப்ளூ கலரில் லைட் எரியும். அதுக்கடுத்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு செகண்ட் நீங்கள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகுச்சுன்னா அப்போ அது வந்துட்டு ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி அர்த்தம். இந்த கேமரா வழியாக தான் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கடுத்து அந்த இன்னொரு தடவை ஒரு செகண்ட் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிளிங்க் ஆகிற லைட்டு கன்யூஸாக எரிய ஆரம்பிக்கும். அப்படின்னா ரெக்கார்ட் ஆகிறது ஸ்டாப் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டிவைஸை சார்ஜ் போடுற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது நார்மலாக யூஎஸ்பியோட கனெக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் கனெக்ட் பண்ண உடனே நீங்கள் எடுத்து வச்சிருந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த டிவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் கம்ப்யூட்டரில் வெப்கேமாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமாக எடுத்த ஃபோட்டோஸ் வீடியோஸையும் நான் இதோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கங்க.